தயவு செஞ்சு சொல்லுங்க, மாப்பிள்ளையோட விருப்பத்தோட தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். அருமையா கேட்டேங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு எங்க அப்பாவால பதில் சொல்ல முடியாது. நான் சொல்லட்டுமா? சூர்யா, பாத்தீங்களா என்ன பார்த்த உடனே எப்படி நடுங்குறாருன்னு? நேத்திக்கு ஏதோ நான் போதையில இருந்தது உண்மைதான். ஆனா நேத்திக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். சுப்பு எனக்கு 2ஆம் தாரம் தான். என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு தெரியாதா? அந்த கல்யாணத்தை காயத்ரி ஏத்துக்கலன்ற ஒரே காரணத்தினால என்ன கட்டாயப்படுத்தி சுப்பு கழுத்துல தாலி கட்ட வச்சேங்களே, அது உங்களுக்கு தெரியாது. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. காயத்ரியை நான் சின்சியரா லவ் பண்றேன். அதை இவங்கள்ட்ட பல வாட்டி நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க தான் காயத்ரி என்ன வெறுக்கிற அளவுக்கு அவகிட்ட நடந்துக்கிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் அவ சம்மதம் இல்லாம அவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். சாமி எல்லாம் கூப்பிடாதீங்கம்மா. அவர் வரவும் மாட்டாரு. அவர் காதலோட வலினாலும் என்னன்னு தெரியாது. அப்படி அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன அவர் இப்படி சாவடிக்க மாட்டாரு. நிக்கிறாங்களே எங்க அம்மா, எவ்வளவு பெரிய நடிகைன்னு தெரியுமா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆனாங்களே. ஆனா உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அடச்சி வாய்முடு சம்பந்தி, இந்த ராஸ்கல் ஏதோ ஒளறான். இவன் சொல்ற எதையும் நம்பாதீங்க. நம்புறது நம்பாததெல்லாம் உங்க இஷ்டம். இது உங்க தங்கச்சி வாழ்க்கை. நான் சொல்றதெல்லாம் நிஜம். வேணா உங்க தங்கச்சிட்டே கேட்டு பாருங்களேன். எங்க விட்ட? ஹாஸ்பிட்டல். எங்க அம்மா விஷத்தை குடிச்சுதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் காயத்ரிக்கு தாலி கட்டின வேதனைனாலதான் இவங்க விஷத்தை குடிச்சாங்க. அத உங்ககிட்ட மறைக்கதான் இவங்க ஃபுட் பாய்சன் சொன்னாங்க. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க தங்கச்சியை என் தலையில கட்டுறதுக்காக ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போட்ட டிராமா இது. ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம என்ன கட்டாய தாலி கட்ட வச்சாங்க. பொது இடத்துல நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ற மெதப்பு. டேய் சூர்யா, ஏன் அப்படி பண்ற? நிறுத்துங்கம்மா. உங்க புள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? கேக்குறல மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? வனிதா, நீ சொல்லுடி. இவன் உன் தம்பி தானே? அன்னைக்கு நீ தானே தாலி கொண்டு வந்த. இவன் இவ்வளவு பேசுறா, உண்மையை சொல்லுடி. ஆமா இல்லன்னு சொல்ல போறியா இல்லையா? அண்ணி, எதுக்கு அவங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சூர்யா சொன்னது எதுவுமே பொய் இல்ல, போதுமா? அடி பாவி, ஏண்டி இப்படி எங்க தலையில நெருப்பள்ளி கொட்டுற? கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி.
சூர்யா காயத்ரி கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். ஐயோ கடவுளே! அத மறைச்சுதான் இவங்க எனக்கு சூர்யாவை மறுபடியும் கட்டி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி கிளியர் ஆயிடுச்சு. பாத்தீங்களாங்க? ஆனா காயத்ரி இவர் தாலி கட்டினதை அவ ஏத்துக்கவே இல்ல. அவ கழட்டி போட்டுட்டா. இவரோட வாழ்ற ஐடியா அவளுக்கு இல்லன்னா. வாய மூடு. வெக்கமால உனக்கு இப்படி பேசுறதுக்கு? வருத்தமா இருக்குன்னு என்னென்னமோ நினைச்ச, என்னென்னமோ ஆசைப்பட்ட. ஆனா கடைசியில ஏதேதோ நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் என் விதிங்கிறப்ப நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஐயோ ராஸ்கல், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறான் பாரு. சொன்னேன்ல, தப்பு அவர் மேல இல்ல. அவர் முதல்ல இருந்து தெளிவாதான் இருக்காரு. என் மேல இருந்த அன்புல, காயத்ரி மேல இருந்த வெறுப்புல இதையெல்லாம் மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, ஒரு நல்ல குடும்பத்துல சம்மதம் வச்சிருக்கோன்னு சந்தோஷப்பட்டோமே. எல்லாத்துலயும் மண்ணடி போட்டு புதைச்சிட்டீங்க. சை, நீங்கள உருப்படவே மாட்டீங்க. ஐயோ, இவ வாழ்க்கை அநியாயமா நாசமா போயிடுச்சு. அண்ணி ப்ளீஸ் திட்டாதீங்க. இப்பவும் சொல்றேன், என் அத்தையும் சரி மாமாவும் சரி என் மேல பிரியமா தான் இருக்காங்க. எப்படியாவது சூர்யாவை சரி பண்ணி என்னோட வாழ வைக்கிற ஐடியாவில தான் அவங்க இருக்காங்க. அது செத்தாலும் நடக்காது. அண்ணி நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மனசுல காயத்ரி தான் இருக்கா. காயத்ரி இவரை விரும்பலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பைத்திய மாதிரி இவர் தான் அவளை நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணி இங்க பாருங்க, இது என்னோட வாழ்க்கை. இந்த சிக்கலை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. வாய மூடு. முதல்ல நீ இருந்து கிளம்பு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்புன்னு சொல்றல. ஐயோ சம்மந்தி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வேற எப்படிமா சொல்றீங்க? இன்னொருத்தைய மனசுல வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்காத வேலைக்காரியா இந்த வீட்ல வச்சுக்கிறதுக்காக உங்க புள்ள இவளுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துறாங்க. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சிய நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டேய் சூர்யா, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். என்னடா சொல்ற? அயுக்க நிறுத்துங்க. ஏன் புருஷன் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சூர்யா என்ன பொண்டாட்டிய இன்னும் ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில புருஷன்னா அது சூர்யா தான். அவரு மட்டும்தான். அவர் என் மனச புரிஞ்சு பாரு. புரிய வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. எனக்காக நீங்க யாரும் கவலைப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். இங்க இருந்து கிளம்புங்க. சுப்பு,
சுப்பு, பிறந்த வீட்டு உறவுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குமா? என்னதான் நீ கல்யாணம் ஆகி இங்க வந்திருந்தாலும் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு நாங்க மட்டும் வந்ததாமா உனக்காக பேச முடியும். இருக்கட்டும் அண்ணி, இது என்னோட வாழ்க்கை, இது ஏன் பிரச்சனை, இத நான் பாத்துக்கிறேன். எப்போ உங்க உதவி எனக்கு தேவைப்படுதோ அப்ப கூப்பிடுறேன். தயவு செஞ்சு இப்ப இடத்த காலி பண்ணுங்க, போங்க. சுப்பு, போங்கன்னு சொல்றேன்ல. மாமா வான்னு சொல்றல. நீங்க வாங்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு நமக்காக தானே நம்ம மருமக நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசினா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா மாமா, கௌரியோட பிறந்த நாளுங்கிறதுனால நம்மளாம் இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிட வாய்ப்பு கிடைச்சது. ஆமா மாப்ள, இப்படி பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சாப்பிடுங்க. அக்கா, நீ தான் எல்லாருக்கும் வச்சிட்டல, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல கௌரி, இன்னைக்கு உன் பிறந்த நாள், நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாம்பார்ல உப்பே இல்லம்மா. இல்லடி, உப்பு இருக்கு. எனக்கு கரெக்டா தானே இருக்குதுமா. இல்லப்பா, சுத்தமா உப்பே இல்லப்பா. என்ன இது, எங்க எல்லாருக்குமே கரெக்டா தான் இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு கரெக்டா இருக்கு மாமா. அதானே. காயத்ரி, அவளுக்கு மட்டும் உப்பு பத்தல போல இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் உப்பு கொடு.
இன்னும் எனக்கு உப்பு பத்தல. அந்த உப்பு டப்பாவை கொஞ்சம் எடு. ஐயோ எவ்வளவு உப்புடி நீ சாப்பிடுவ? குடு குடு. சுத்தமா உப்பே இல்லம்மா. ஐயோ என்னாச்சு இவளுக்கு? இந்தா உனக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோ. என்னது? ஐயோ என்னடி என்னடி பண்ற? அது உப்புடி. மா சுத்தமா உப்பே இல்லம்மா. ஐயோ என்னது? என்னாச்சு இவளுக்கு? என்ன பிரச்சனை இது? அம்மா என்ன? கௌரி, அவ்வளவு உப்பெல்லாம் திங்க கூடாதுமா, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். பத்தலையப்பா. உப்பு காரம் எதுவுமே இல்லாம சாப்பிடவே முடியலப்பா. என்னடி இது? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியல. உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, காரம் இல்ல, எதுவுமே எனக்கு தெரியல. சப்புன்னு இருக்குமா. கௌரி, லூசா நீ? எதுக்கு எவ்வளவு உப்பு சேர்க்கிற? அக்கா சாப்பாடு சப்புன்னு இருக்குக்கா. ஐயோ காயத்ரி, இவளுக்கு 2 பச்சை மிளகா இருந்தா கொடு, கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். மாமா நான் என்ன பொய்யா சொல்றேன்? சாப்பாடு சப்புன்னு இருக்கு. எனக்கு ஒரு டேஸ்டுமே தெரியல. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ உப்பு அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது உப்ப விரும்பி அள்ளி போட்டுப்பாங்களா? பத்தலன்னு தானே போட்டுக்கிறேன். ஐயோ ராமா, உப்பு போட்ட வரைக்கும் போதும், நீ இப்ப சாப்பிடு. அக்கா உப்பே பத்தலக்கா. கௌரி, சொன்ன கேட்க மாட்டியா? எவ்வளவு உப்பு சாப்பிட போற? உடம்பு என்னத்துக்கு ஆவறது? பேசாம சாப்பிடு சாப்பிடு. ஐயோ இதுல ஒண்ணுமே இல்ல. உப்பு இல்ல, காரம் இல்ல, புளிப்பு இல்ல. எனக்கு சாப்பாடே வேண்டாம். கௌரி, கௌரி, கௌரி கௌரி அத்தை, நான் சொல்றேன் தப்பாத ஒருத்துக்காதீங்க அத்தை. கௌரி கொஞ்ச நாளே இப்படிதான் இருக்கா. அவ போக்கே சரியில்லை. இப்படிதான் அத்தை, ஒரு நாள் ஷவர்ல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னான். அலறி அடிச்சுட்டு போய் நின்னா வெறும் தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு. மாமா ஒரு நாள் சக்கரை பத்தின காஃபிக்குன்னு 10-15 ஸ்பூன் சர்க்கரையை அள்ளி அள்ளி காஃபில போட்டு குடிக்கிறான். இல்லாதது இருக்குங்கிறா, இருக்குங்கிறது இல்லைங்கிறா, நடக்காதது நடந்துச்சுங்கிறா, நடந்த விஷயத்த நடக்கலங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமா மாமா, எனக்கே ஒன்றும் புரியல. அவன் நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. மாமா கொஞ்ச நாள் பாப்போம். இப்படியே இது கண்டினியூ ஆச்சுன்னா டாக்டர் கிட்ட வேணா கூட்டிட்டு போய் பார்க்கலாமே. என்ன காயத்ரி இது? உப்பு திங்கிறானா டாக்டர் கிட்ட போய் சொல்றது? உப்பு திங்கிறது விஷயம் இல்லம்மா, ஏன் இப்படி செய்யறான்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கணும்ல. மாமா தான் சொல்றாரே, ஷவர்ல இருந்து ரத்தம் கொட்டுதுன்னு சொல்றா, சர்க்கரை வேற அள்ளி போட்டுக்கிறா, இப்போ உப்பு வேற அள்ளி கொட்டி திங்குறா. நமக்கு இப்படி எல்லாம் தோணவே இல்லையே. அவளுக்கு தோணுதுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. மாமா, எனக்கு என்னமோ காயத்ரி சொல்றது சரின்னு படுது. அவன் சொல்ற மாதிரி நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கௌரியை கூட்டிட்டு போலாமாமா?